தலை ஃபேனுன்றதை தாண்டி தலை வெறியர்கள்னு ஒரு குரூப் இருக்குது தெரியுமா, அந்த குரூப் தான் நம்ம. திருமலை ஆஞ்சநேயா டைம்லாம் வந்து திருச்சியில் வந்து ஒரு பஞ்சாயத்து, சோனா மீனான்னு ஒரு தேட்டர் இருக்கும் எங்கள் ஊரில் திருச்சியில். சோனானா அது காம்ப்ளெக்ஸு, சோனா மீனா பக்கத்து தேட்டரு, பக்கத்து அதாவது ஒரே நாளில் தளபதி படம் ரிலீஸ் ஆகிறதே பயங்கரமான விஷயம். பக்கத்து தேட்டர் ரிலீஸ் ஆனால் இன்னும் ஆகும், ரிலீஸ் பண்ணி 2 கட் அவுட். அப்போ இந்த மாதிரி தான் ஏதோ சண்டை நடந்துருச்சு. சண்டை நடந்து ஏதோ அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. நாம சரி ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். சரி உள்ளே விட்டா ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். தேட்டர் திறக்கல, சண்டையெல்லாம் முடிஞ்சால் தான் திறப்போம் அப்படின்ட்டாங்க. அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்த டைமில் போலீஸ் அப்புறம் வந்தாங்க. என்ன நினச்சான்னு தெரியல, அடிச்சுக்கிட்டு இருந்த எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பஞ்சாயத்தாக வச்சு டேய் அந்த மாதிரி ஆகி ஒரு அடியில் விழுந்துருச்சு. நமக்கு ஓடும்போது எங்கிட்டு ஓடுறது, கும்பலில் விழுற அடி தானே, அந்த மாதிரி விழுந்து அது செம்ம ஸ்டோரி. அதெல்லாம் வீட்டிலலாம் போனேன் சொன்னேன்ல, இதுக்கெல்லாம் போடுமா நீனு அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு போனால் தானே சொல்கிறது. அப்போ திருமலை ஆஞ்சநேய டைமில் 9th 8th படிச்சிருக்கோம். அப்போலாம் தேட்டருக்கு போகணுன்னு எங்கே விடுவாங்க, எல்லா ஃபஸ்ட் டே வருஷம் தலை படம் தான். விஜய் டிவிலேருந்து வந்து சந்தானம், சிவகார்த்திகேயன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருக்கா? ஆசை, அது ஆசை டெஃபினட்டாக எல்லாருக்குமே இருக்கும்ல. இப்போ ஒரு வேலை செய்கிறோம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த வேலைக்கான இது இப்போ கிடச்சிருச்சு. ஓகே, விஜய் டிவியில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தோம், அது நல்லபடியாக நடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கும்போது இப்போ சினிமா, ஓகே அங்கே ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், அது கிடச்சிச்சின்னா நல்லபடியாக அந்த வேலையை செய்வோம் அப்படின்ற மாதிரியானது தான். ஆசை டெஃபினட்டாக தான் எல்லாருக்குமே இருக்கும். அதை தாண்டி அதுக்கான உழைப்பு வந்து ரொம்ப பயங்கரமாக ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ தான் அதை ஒன்றுத்தையுமா அப்படியே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. முன்னாடி கூட சொல்லிடுவாங்க, என்னப்பா விஜய் டிவியில் இருந்தால் போயிட்டான் அப்படின்னு நீங்களே கூட நினச்சிருக்கலாம். இப்போ அதுக்குள்ளே வரும்போது தான் அது பயங்கர கஷ்டமான விஷயம். ஏன்னா வெறுமனே இப்போ நடிக்கணும், அது எல்லாத்தையுமே தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது, நிறைய பொறுமை வேண்டியது இருக்குது. சீரியல் நடிக்கும்போது எனக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் தெரில. வெறுமனே காலை கிளம்புறோன்னா ஒரு 15 நாள் ஷூட்டிங் இருக்கும், போகிறோம் நடித்தோம் வந்தோம், அந்த மாதிரி வந்து தான் இருக்கும். ஆனால் படம் வந்து அது நிறையா விஷயங்கள் இருக்குது. அது எனக்கு எப்படி சொல்கிறது, இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதால நமக்கு அது பெருசாக சொல்ல தெரியல. ஆனால் அதுதான் ஆசை டெஃபினட்டாக இருக்கும், அது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து, தாழ்மையான கருத்து. அதான் அந்த ஃபோன் ரிங்டோடே நான் கேட்கணும்னு நினச்சேன், வாழ்க்கையை தேடி அதான் கருத்து வாட் இஸ் அப். அது வந்து அந்த பாட்டு என்னைக்கு வந்துச்சு அன்னைக்கு வச்ச காலர் டியூன் தான் அது, இன்னைக்கு வரைக்கும் அதான் இருக்குது. அது நிறைய பேர் என்ன ஏன் சோகப்பாட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து, சோகப்பாட்டாது அது எவ்வளோ மோட்டிவேஷனல் சாங்காக இருக்குது, எப்படிப்பட்ட லிரிக்ஸு செம்மையாக இருக்கும்ல கேட்கும்போது நமக்கே. வந்து நீங்கள் அட்மையர் ஆகிருக்கீங்க தனுஷ் சார். ஆமாம், அதான சொன்னேன், ஒரு நடிகராக ஒரு ஆக்டராக பார்க்கும்போது எத்தனை படம் அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்குலாம் எடுத்துக்கலாம். 3 மரியான் ஆகட்டும், அதான் நிறையா படம் பர்ஃபார்மன்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நடிப்பு ஒன்று நடிக்கிறாங்கல்ல, அவரும் விஜய் சேதுபதி சாரும்.